ஃபர்ஸ்டா நம்மளுக்கு வாழ்க்கையில தேவையில்லாத வீடியோஸை பார்க்கறத நிறுத்துங்க. யூடியூபா இருக்கட்டும், இல்ல யூடியூப் இருக்குல்ல ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும். அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் இப்போ சொல்ல போற இந்த விஷயங்கிறது உன்னிப்பா கேளுங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல உலகப்போர் மேடையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்ங்கிறது நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னைக்கு நம்ம இஸ்லாமாபாத் இருக்கல பாகிஸ்தான்ல அங்க இந்த போர் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லாம எல்லா உலக நாடுகளும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நடந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டான ஒரு செய்தி தான். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா நாங்க இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அதிரடியா பார்த்தீங்கன்னா அவங்க மறுத்து விட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்த்தீங்கன்னா தெளிவா பார்க்கலாம். இதுவே அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த பெரிய ட்விஸ்ட்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது தந்திருக்காங்க. அப்படி அவங்க என்ன தந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையில அமெரிக்காவோட ஸ்பெஷல் அதிகாரி தூதகர் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு அங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிறது போயிருக்காரு. ஆனா நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்கள சந்திக்க மறுத்துட்டாங்க. எதனால அவங்க சந்திக்க மறுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது எல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் இன்னைக்கு அதிகாலையில நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட USS ரஃபரல் பெரட்டல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா போர் கப்பல் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சென்ற கப்பலை தடுத்து நிப்பாட்டி விசாரணைங்கிறது நடத்தியிருக்காங்க. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மோதலையே கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இது அப்படி என்ன விசாரிச்சாங்க, அது என்ன கப்பல், இது அடுத்த மோதலா என்னவா போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த பிரச்சனைனால நம்ம கச்சா எண்ணெய் விலைங்கிறது என்ன ஆக போகுது, அடுத்தது எங்க போக போகுது விலைங்கிறது அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த போருக்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறாங்க, இது தடுப்பு நடவடிக்கைகள் எங்க போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுல தெளிவா இப்போ பார்க்க போறோம். சரியா, நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வருது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கே பார்த்தீங்கன்னா நேரடி பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ இந்த ரெண்டு நாடுகள்லையும் நடக்கும்னு நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்ப்புங்கிறது வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கல. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவும் நம்ம ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா மறுப்புங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அது எதனால நடக்கிற அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம இஸ்லாமாபாத்ல அங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைங்கிறதும் ஈரான் தரப்புல இருந்து நடக்கவில்லைன்னு சொல்றதை விட அவங்க பார்த்தீங்கன்னா இதுல கலந்துக்க போவதில்லை என்று பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அபிஷியலா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அரசியல் திருப்பமா இப்ப எல்லா நாடுகள்னாலையும் பார்க்கப்பட்டு வருது. அப்படி என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25. இன்னைக்கு அப்படி என்ன அவங்க ஈரான் சைட்ல இருந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பேச வர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா இப்போ ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது இந்த பேச்சுவார்த்தையில சிக்கல். அப்படி இந்த பேச்சுவார்த்தையில என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவோட சிறப்பு தூதுவரான நம்ம ஜெராட் குஷ்னர் அவரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் விட்காப் அவர் பார்த்தீங்கன்னா இன்று நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற நம்ம இஸ்லாமாபாத் நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்காக அவங்க ரெண்டு பேரும் அங்கே புறப்பட்டு சென்றாங்க. ஆனால் அதுவே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் அளித்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அமெரிக்காவோட எந்த ஒரு நேரடி சந்திப்பும் திட்டமிடவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க உறுதியாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிக்கைங்கிறத அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, பதட்டமான கடல்ல இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அங்க இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிகாரி ஒரு அறிக்கைங்க வெளியிட்டிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தது என்ன ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்க நிலவ போகுது அப்படிங்கிறத இப்போ செகண்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த போர் நிறுத்தம் அமலில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த ஹர்முஸ் கால்வாயில பார்த்தீங்கன்னா கடல் முற்றுகைங்கிறது இப்போதைக்கு நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இப்போ நம்ம அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹக்செத் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு கடற்கரை கப்பல்கள் மீதான முற்றுகை பார்த்தீங்கன்னா உலக அளவில் வலுப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது நம்ம ஈரானை பார்த்து அவர் பாதுகாப்பு செயலர் நம்ம அமெரிக்காவோட அவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிக்கைங்கிறத வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திடீர் கப்பல் முற்றுகை. அமெரிக்கா சைட்லேருந்து நம்ம ஈரானுக்கு வந்துட்டு இருக்க இந்த ஒரு கப்பலை பார்த்தீங்கன்னா அவங்க முற்றுகையிட்டு அதை பார்த்தீங்கன்னா சோதனைங்கிறது செஞ்சுருக்காங்க. அப்படி அதில் என்ன சோதனை பண்ணியிருக்காங்க, எந்த கப்பலை அவங்க முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட்டாக இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னைக்கு அதிகாலையில் டைம் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் அந்த கப்பல் ரஃபேல் பெர்டானா அப்படிங்கிற ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சென்று இருந்த இப்போ ஈரானை பார்த்து ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலை தடுத்து நிப்பாட்டி சோதனைங்கிறது செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்ம அமெரிக்காவோட சென்காம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க இந்த கப்பலை தடுத்து நிப்பாட்டி இப்படி சோதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கப்பல் நிப்பாட்டி இருக்காங்களே இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈரானை பார்த்து நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, என்ன எச்சரிக்கைங்கிறத நம்ம ஈரானை பார்த்து அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா பாயிண்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேரம் குறித்த அழுத்தம். இப்போது நம்ம ஈரானுக்கு நம்ம அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அதிபர் அவர் பார்த்தீங்கன்னா நேரம் வச்சு குறித்த ஒரு அழுத்தங்கிறது அவர் கொடுத்துட்ருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக ஓடிக்கொண்டு இருக்கு, நாங்கள் அவசரப்படவில்லை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தா ஈரான் சைட்லேருந்து அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களும் நம்ம அமெரிக்காவை பார்த்து அவங்க ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஏவுகணை திறன்களை பார்த்தீங்கன்னா பெரும் பகுதியை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து அவங்க பதிலடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறத அவங்க சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார பாதிப்பு. இந்த பொருளாதார பாதிப்பில் என்னென்ன நம்ம உலக நாடுகளில் மேக்சிமம் பொருளாதாரம் பாதிப்புங்கிறது அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்ல இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த கடல் முற்றுகையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய கப்பல்கள் இந்த முற்றுகையால் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மேக்சிமம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல அங்கே நம்ம பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் இப்போ செல்லாத முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தடுத்து இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து நிறைய நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இதனாலேயே உலகத்தில் இருக்கிற இந்த எண்ணெய் விலைகள் அந்த ஏன்னா இப்போ மேக்சிமம் அங்கே நிப்பாட்டுறதே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கப்பல்களை தான். அதனால இந்த எண்ணெயோட விலைங்கிறது பார்த்தீங்கன்னா கடுகடுமையான பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உயர்ந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இன்கேஸ் இப்போ கரண்ட்டாக ஒரு பேரலோட என்ன ரேட்டு அப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுச்சா உங்களுக்கு அது நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்ல இப்போ முயற்சிக்கிறேன். இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா இன்னைக்கு போரும் நடக்கலை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கலை. ஆனால் மிக சுவாரஸ்யமான குழப்பமான சூழல் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வெள்ளை மாளிகையில் நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தயாராக இருந்தாலும் இவங்க நம்ம ஈரான் நாட்டு தூதர்கள் இருக்காங்களா அவங்க நம்ம அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு இப்போதைக்கு மறுப்புங்கிறது தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பாகிஸ்தானை இவங்க எப்படி சொல்றது, பாகிஸ்தானை அவங்கள வச்சு இடைத்தரகரை அவங்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தூது அனுப்பி இந்த நம்ம ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு இந்த பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகரா இப்போதைக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கா போருக்கு தயார் ஆயிட்டு இருக்கா இல்லை அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் ஈரானியன் பேச்சுவார்த்தைக்கு மறுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான்.
இப்போ எனக்கு என்ன தோணுதோ அது பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்த 48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதற்றம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹர்முஸ் கால்வாயில் இந்த முற்றுகை இப்போ அமெரிக்கா கப்பல் நிறைய முற்றுகைங்கிறது இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம ஈரானோட கப்பல்கள், இது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களுக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும்ல, இப்போ அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இன்கேஸ் அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதும் நான் சொன்னதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு அரசியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகசியங்கள், அதுக்கப்புறம் ஆழமான சர்வதேச செய்திகள் நீங்கள் முதல் ஆளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பிளென் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோ அப்லோடு பண்ணுற முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஏதாச்சும் வீடியோ வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு காத்து கொண்டு இருங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த போரில் அமைதி வேண்டுமா இல்லை போர் வேண்டுமா அப்படிங்கிற நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் ஓட்டுங்கிறது போட்டுட்டு போங்க. இல்லை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா யார் இப்போது அதிகமாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களோ அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, போர் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லை அமைதி வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.